58 இயர்ஸ் ஓல்ட் லேடி நம்மளோட கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரண்ட் பல் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு. அவங்களுடைய முக்கியமான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, என்னால் இந்த பல்லை வச்சுட்டு நிம்மதியாக பேசக்கூட முடியல, நல்லா சிரிக்கக்கூட முடியலங்க அப்படின்னு தான் அவங்களோட பிரச்சனையே. நிறைய நேரம் அவங்களுக்கு அந்த பல்களில் வலிகள் வேறு ஏற்படுத்திருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓபிஜி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், அந்த எந்த பல்லாம் பிரச்சனை இருக்குன்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பல் எல்லா பல்லுமே சொத்தை வந்து டீப்பாக ரூட் வர போயிருந்துச்சு. அதாவது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த பல்லாம் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அந்தந்த பல்லுக்கெலாம் நாங்கள் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க. அதுக்கடுத்து அந்த பல்லுக்கு நாங்கள் கேப் போடுறதுக்காக அந்த பல்லை நாங்கள் ஷேப் பண்ணி அது மெட்டல் செராமிக் டூத்துக்கு நம்ம ஷேப் பண்ணுற மாதிரி க்ளீனாக ஷேப் பண்ணிட்டோங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு இன்ட்ராவரல் ஸ்கேனர் மெத்தட் மூலமாக நாங்கள் வந்து இம்ப்ரெஷன் எடுத்திருந்தோம். அதுக்கடுத்து அந்த இம்ப்ரெஷன் மூலமாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நாங்கள் கேட்கேம் மெத்தட்லேயே நாங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணி அந்த பல்லை வந்து அப்படியே பிரிண்ட் எடுத்து எல்லாமே டிஜிட்டலாக பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பல்களை ரீப்ளேஸ் பண்ண சொல்ல அவங்களோட ஸ்மைலை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நல்லாவே நீட்டாக வந்துருச்சு. பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுக்கு எவ்வளோ தான் செலவாகும் அப்படிங்கிற டவுட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 8 பல்லுக்கு நாங்கள் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒரு பல்லுக்கு 2000 ரூபா வரும். அதனால் அவங்க ரூட் கனால் பண்ணதுக்கு மட்டுமே 16,000 ஆச்சு. அதுக்கடுத்து அவங்களுக்கு செராமிக் கேப் கொடுத்துருந்தோம். சரிங்களா, அந்த செராமிக் கேப் வந்து 10 பல்லுக்கு வச்சுருந்தோம். சரிங்களா, அந்த 10 பல்லுக்கு ஒரு பல்லுக்கு 2000 ரூபா சார்ஜ் ஆச்சு. அதுக்கு வந்து மொத்தமாக அவங்களுக்கு 20,000 ஆச்சு. டோட்டலாக அவங்களுக்கு 36,000 ஆச்சுங்க. இப்போ அவங்க வந்து எக்ஸ்ரே வெளியே எங்கேயோ எடுத்தாங்க, நம்ம கிளினிக்கில் எடுக்கல. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 500 கிட்ட சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளினிக்கில் அந்த எக்ஸ்ரேக்கு 500 சார்ஜ். மொத்தமாக அவங்களுக்கு 36,500 எல்லா சார்ஜுமே கவர் ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பிக் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.